கடவுளுக்கு நன்றி. நம்ம லாஸ்ட் விசிட் போயிருந்த பிரவீன் சார் தான் இன்றைக்கி நம்ம ஹேமா மேடம் ப்ராஜெக்ட் பார்க்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. நம்மளோட பில்டிங் வேலையெல்லாம் நம்ம காமிச்சோம். அதே மாதிரி நம்ம வந்து பேஸ்மெண்ட் அமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி குழி எடுத்து கருங்கல் போடுவோம், பில்லர் பில்டிங்காக இருந்தால் கூட நம்ம கீழே கருங்கல் போட்டு தான் பண்ணுவோம்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னாங்க. நம்ம கீழே எப்படி வந்து பீம் கொடுத்துருக்கோம், மேலே எப்படி பெல்ட் கொடுத்துருக்கோம்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி கொடுத்தா பில்டிங்கோடைய ஸ்ட்ராங் எப்படி இருக்குங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்ம இந்த வால் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டும்போது கோடு போட்டு கட்டினா பிளாஸ்டரிங் நல்லா வரும் சார், இந்த மாதிரி தான் பண்ணுவோம், டைமிங் பார்க்காம நம்ம பண்ணுவோம்னு சொன்னால் பரவாயில்ல சார் உங்கள் குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். நம்ம பில்லரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்தோம். பில்லர் என்னென்ன அளவில் நம்ம அக்ரிமெண்ட்டில் கொடுக்குறோமோ அதே அளவில் கொடுப்போம், அந்த கம்பி எல்லாமே அதே அதே ஸ்டீல்ஸ் தான் நம்ம கொடுப்போம், அதுலேருந்து எதுவும் சேஞ்சஸ் ஆகாதுன்னு எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் நம்ம 20 lakhs எபோவ் பண்ணுறக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் CCTV கொடுத்துருவோன்னு சொன்னோம். எல்லாத்தையும் கேட்டு அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓன் ஹவுஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டிசைன்ஸ் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நம்ம வீட்டை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு காமிச்சோம். எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சார் எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், நம்ம குவாலிட்டியான பில்டிங் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்.